அல்லாஹ் தௌஹீதை பரவச்சு இவங்க நினைக்கிறாங்க பூசி சொன்னா நிறைய வந்துருவான். நீ பூசி சொன்னி 50 வருஷமா எத்தனை பேர் வந்தான்? ஏன் முத்துப்பேட்டை வரவில்லை? ஏன் நாகூர் வரவில்லை? முழுகுனா ரொம்ப வருவான்னு சொன்னியப்பா, பூசி முழுகுனா ரொம்ப பேர் வருவாண்டிய வரமாட்டான். அவன் ஹிதாயத்து கொடுக்க அவன் அப்படி மாத்தி விட்டுருவாங்க. நம்ம எண்ணத்தை பார்ப்பான், நம்முடைய தூய்மையை பார்ப்பான், நம்முடைய தியாகத்தை பார்ப்பான். மெசேஜ் அப்படியே கொண்டு சேர்த்துட்டு இருப்பாங்க. நம்மளா கொண்டு கொடுக்குறோம், பார்க்கிறான், கரெக்டா சொல்றாங்க, நின்று சொல்றான், உறுதியா சொல்றான். முத்துப்பேட்டையில் அடி. மேலப்பாளையம் தமிழகத்திலேயே முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்கிற ஊர்களில் மிகப்பெரிய முதல் இடத்தில் உள்ள ஊர். 1 லட்சம் முஸ்லிம்கள் ஒரு ஊரில் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அது மேலப்பாளையம். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மேலப்பாளையம். அங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். என்ன பேசுகிறோம்? முஸ்லிம் என்ற பெயரிலே அங்கே பஞ்சா சுன்னத் ஜமாத்துக்கு உள்ள பஞ்சா எடுப்பான். பஞ்சா தெரியுமா? முஹர்ரம் மாசத்துல இப்படி விரல கை வச்சுட்டு ஊர்வலம் கொண்டு போவாங்க. பஞ்சான்னு சொல்லுவோம். கை மாதிரி செஞ்சு வச்சு குதிரையில உட்கார வச்சு கையை குதிரையில போகும். கை மாதிரி வெள்ளியில செஞ்சிருப்பாங்க. வெள்ளியில் செய்யப்பட்ட ஒரு கைய குதிரை வச்சு கொண்டு போவாங்க. அதான் பஞ்சா. பஞ்சாட்டா என்ன? பாஞ்சில இருந்து வந்து பஞ்சா. பாஞ்சுனா என்ன? 1 2 3 4 5 கேள்விப்பட்டீங்களா? பாஞ்சுனா என்ன? 5. பஞ்சாண்டா 5 கடை உள்ள இருக்கு. சிரிக்கிறது சொல்லல, உண்மையிலேயே. பஞ்சாண்டா என்ன? முகமது, அலி, பாத்திமா, ஹசன், ஹுசைன். 5 பேர் எங்களுக்கு வேணும். இதுக்கு ஒரு பாட்டு கூட எழுதி வச்சுக்கிறாங்க. என்ன எழுதிக்கிறான்? லீ ஹம்சத்துன், எனக்கு 5 கடவுள் இருக்கிறாங்க. உத்ரீபிஹா ஹர்ரல் வபாயில் ஹாத்திமா, மூலத்துல அப்படி இருக்குது. இவங்களை வைத்து தப்பான கிட்ட முடிவு வராமல் என்னை காத்துக் கொள்வேன். அது யார் 5 பேரு? அல் முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒல் முர்தவா அலி ரலியல்லாஹு அன்ஹு, வபுனாஹுமா அவங்களுடைய 2 பிள்ளைங்க ஹசன் ஹுசைன், ஒல் பாத்திமா. இப்படி சொல்லி முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டு 5 கடவுள் கொள்கையை அவன் நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்கிறான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து பிரார்த்தனை செய்கிறான், ஹசன் ஹுசைன் அழைத்து பிரார்த்தனை செய்கிறான், பாத்திமா ரலியல்லாஹு அழைத்து பிரார்த்தனை செய்கிறான். முஹர்ரம் 10 வந்து விட்டால் ஹசன் ஹுசைன் போவாங்க. ஹசன் ஹுசைன் அப்படி. இந்த ஹசன் ஹுசைன் கூட உச்சரிக்க தெரியாது. நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அஸ்ஸ உஸ்ஸ அஸ்ஸ இன்னடி ரொம்ப நாளா வழங்கல. என்னடா அஸ்ஸ உஸ்ஸங்கறானே இன்னடி உன்னிப்பா கவனிச்சா ஹசன் ஹுசைன் சொல்றாங்களாம். அப்படி இந்த ஹசன் ஹுசைன் சொல்ல தெரியாத இந்த கூமுட்டை எல்லாம் சேர்ந்து கொண்டு அஸ்ஸ உஸ்ஸன்னு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ரத்தம் வடியும். நெஞ்சில் அடிப்பார்கள், பிளேடால் கீறிக்கொண்டு. யாரு? மேலப்பாளையத்தில் பிளேடால கூறிக்கொள்வான். அவருக்கு அந்த மாதிரி ரத்தம் இவருக்கு வடியணுமா? அஸ்ஸ உஸ்ஸன்னு ஓடுவாங்க. முஹர்ரம் மாசம் 10 நெருப்பு குண்டத்தை வளர்த்து இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் தீ மிதிப்பார்கள் இல்லையா? ஏமா ஓடுவான்ல தீ மிதிச்சு, அந்த மாதிரி ஓடுவார்கள். இதை கண்டித்து நாங்கள் பேசுகிறோம். எந்த ஊரில் நடக்குது அங்கதான் பேசணும். நடக்காத ஊர்ல பேசக்கூடாது. எங்க நடக்குது அங்க பேச வேண்டும். மேலப்பாளையத்தில் போய் இதை பேசுகிறோம். பஞ்சாபை பேசுகிறோம், 5 கடவுள் கொள்கையை பேசுகிறோம், தீமிதியை பேசுகிறோம். பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். 25 பேர் முன்னாடி இருக்கிறாங்க. அதான் ஆடியன்ஸ். அப்ப இந்த மாதிரிலாம் பார்க்க இயலாது. 25 பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். 3 பேர் வந்தாங்க ஒரு மோட்டர் பைக்கில். 3 பேர் திடீர்னு வந்தாங்க. கேட்கிற மாதிரி வந்தாங்க. கடத்தண்டு மேல ஏறினாங்க. பெரிய அருவா பேசிக்கிட்டு இருக்கிறவங்க பெரிய அருவாள் எடுத்து ஒரே போடு தோள்பட்ட தனியா வந்துருச்சு. அடுத்த போடு கழுத்துக்கு வருது. நல்லவரைக்கும் மைக்க பிடிச்சி தடுத்துட்டோம். 2வது விட்டு வரல. ஓட்டம் எடுத்துனாங்க. 1 மாசம் ஆஸ்பத்திரி கையை சரி பண்ணிருக்கு. அப்ப அந்த மாதிரி பேசிக் கொண்டிருக்கும் வெட்டினா நாங்க நிக்கல. பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வெட்டினார்கள். ஏன் வெட்டினா? அவனுக்கு விளங்குற மாதிரி சொன்னதுனால வெட்டினான். எப்படி சொன்ன வெட்ட மாட்டான். இதெல்லாம் செய்யலாமா? நல்லதா? அப்படியா? வெட்ட மாட்டான். எதனால வெட்டினா? உடைச்சு தகர்ப்போம், பஞ்சாவை ஒழிப்போம், இனிமேல் இந்த கைகளை தூக்கி கொண்டு திரிகிறத இல்லாமல் ஆக்குவோம் என்ற அளவுக்கு அதனுடைய கேடுகளையும் அது எங்கிருந்து வந்தது என்பதையும் அது ஷியாக்களுடைய தாக்கத்தால் ஏற்பட்டது என்பதையும் சந்தேகத்திற்கு இடமில்லாத வார்த்தைகளால் சொன்னதால் மேடைகளை ஏறி வந்து வெட்டினார்கள். இன்றைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு வெட்ட ஏழுமா? வந்து மேலப்பாளையத்தை வந்து பாருங்க. இன்னைக்கு வெட்ட ஏழுமா? மேலப்பாளையத்தில் 4 மாடிகள் நிறைந்து வழிகிறது. பள்ளிவாசல் இடமில்லை. ரோடுகள் நிறைந்து வருகிறது. அவ்வளவு மக்கள் ஒரு ஜும்மாவில் திரளுகிறார்கள் என்று சொன்னால்
அது நம்முடைய தௌஹீத் மஸ்ஜித் ரஹ்மான் என்ற தௌஹீத் பள்ளிவாசலில் தான். அவ்வளவு பிரம்மாண்டமாக அல்லாஹ் ஒரு மக்கள் சக்தியை கொடுத்திருக்கிறான். அந்த ஊரில் தௌஹீத் ஜமாத்தை மீறி ஒரு காரியம் நடக்க முடியாது, நம்மளை எதிர்த்து ஒரு காரியம் செய்ய முடியாது. அங்க தௌஹீத் தான் ஆளும் என்ற நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிற காட்சியை நீங்கள் வந்தால் பார்ப்பீர்கள். அது மாத்திரமில்லை, இந்த வெட்டுவதற்காக வேண்டி யார் பெருமளவுக்கு பணம் கொடுத்து கூலிப்படையை அமர்த்தினாரோ அவர்தான் இன்றைக்கு தௌஹீதுக்காக பணத்தை அளித்து கொண்டிருக்கிறார். ஏன்? யார் வெட்டுவதற்கு பணம் கொடுத்தாரோ அந்த சகோதரருடைய காசில் தான் இன்னைக்கு சென்னையில தலைமை அலுவலகத்தை நாங்கள் அட்வான்ஸ் கொடுப்பதற்கு அவர் கொடுத்த பணத்திலே அட்வான்ஸ் பிடித்துதான் இன்றைக்கு ஜமாத் அலுவலகத்தை வாடகைக்கு பிடித்திருக்கிறோம். கூலிப்பட சொல்ல கேட்டு வெட்ட வந்தார்களே, அந்த வெட்ட வந்த ஒரு சகோதரன் தான் இன்றைக்கு நாங்கள் இந்த இலங்கைக்கு வரும் பொழுது அவனுடைய காரில் தான் ஏர்போர்ட்ல இறக்கி விட்டு போகிறான். இங்க இலங்கைக்கு வந்தோமே, யார் வெட்டுவதற்காக என்னுடைய நேரடியாக தோல்ல வெட்டினாரோ அந்த சகோதரனுடைய காரில் தான் எங்களை சென்னை ஏர்போர்ட்ல கொண்டு வந்து அவர் இறக்கி விட்டு சென்றார். நெல்லை மாவட்டத்திலே நம்ம ஜமாத்துக்கு இன்னைக்கு தலைவராக இருக்கிறார். ஏன்? தியாகத்தில் தான் வளரும். நீங்கள் மாத்திரம் தெளிவா துணிவா சொல்லி பாருங்கள், மொத்த இலங்கையும் 10 வருஷத்தில் எல்லாம் புரட்டி போடுவான் இன்ஷா அல்லாஹ். வளைந்து விடாதீர்கள், குலைந்து விடாதீர்கள். என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ, ஒதுக்கி விடுவானோ நீக்கி விடுவானோ, அதை செஞ்சிருவானோ இதை செஞ்சிருவானோ. தீமையை கண்டால் நெருப்பாக நில்லுங்கள், துணிவாக நில்லுங்கள், தெளிவாக நில்லுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி மகத்தான உதவிகளை உங்களுக்கு செய்வான். ஒரு ஊர்ல மதுஹபு அதையும் வரணும்ல. அடுத்து என்ன, நம்ம நாட்டில் 4 மதுஹபு ஏகத்துவமா. ஏகத்துவத்தில் 2 சேர்ந்திருக்குல்ல. அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துற மாதிரி ரிசாலத்தை ஏகத்துவப்படுத்தணுமா இல்லையா? அவர்தான் கட்டுப்பாட்டுக்குரிய ஒரே தலைவர். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எங்களுடைய வழிகாட்டி. அவரை தவிர வேறு தலைவர் யாரும் கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் நாம் பிறந்துவிட்டு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு 10 காசுக்கு மதிப்பில்லாம ஆக்கி விட்டோம். தொழுவுறான். எப்படா தொழுறான்? இப்படி தொழுறான் ஒருத்தன். ஏன்டா தொழுற? எங்க ஷாஃபி இமாம் சொன்னாரு. நபிகள் நான் எப்படா சொன்னாங்க? அதுக்கு எனக்கு தெரியாது. சொன்னா இல்லையா? இது ஹராம்ங்கறான். ஏன்டா ஹராமு? ஷாஃபி இமாம் ஹராம்ட்டாங்க. இது ஏன்டா ஹலாலு? ஷாஃபி இமாம் ஹலால்னு சொல்லிட்டாங்க. இது ஏன்டா மக்ரூஹ்? ஹனபி இமாம் மக்ரூஹ்ட்டாங்க. இவன் என்ன பண்றான்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்றான். சட்டங்களை வகுக்கிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறது என்ற இந்த சாதாரண உண்மையை அவன் விளங்கவில்லை. வணங்குறதுக்கு அல்லாஹ், தொழுகிறதுக்கு அல்லாஹ்ங்கறத ஒத்துக்கொள்கிறான். எதை ஒத்துக்கறல? நீ எப்படி வணங்க வேண்டும் என்று சட்டம் இயற்றுகிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? இந்த வாசகத்தை கூட சில முலாம் பூசிகள் உங்களிடத்தில் சொல்வார்கள். எப்படி சொல்வார்கள்? சட்டம் இயற்றுகிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கே, அல்லாஹ்வுடைய ஆட்சி அமைத்தே தீர்வோம், நாளை கட்சி இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வந்து விடுவோம் என்றெல்லாம் உங்கள்ட்ட வந்து பேசுவார்கள். சட்டம் இயற்றுகிற அதிகாரம் சொல்றானே, அது என்னடான்னு பார்த்தா இவன் எப்படி தொழுவணுங்கிறது இருக்கு. அதுக்கு அல்லாஹ்வுக்கு அதிகாரம் கிடையாது. அது எப்படி தொழுவாரா இவரு? அவ இமாம் எப்படி சொன்னார் அப்படிதான் தொழுவாரா. இவர் வைக்கிற நோம்பு இருக்கு பாருங்க, அது எப்படி நீ நோம்பு வைப்ப? நோம்பா நாங்க அனபி இமாம் படி வைப்போம். நீ எப்படி நோம்பு வைப்ப? எங்க ஷாஃபி இமாம் படி வைப்போம். அப்ப சட்டம் இயற்ற அதிகாரம் யாருக்கு? ஷாஃபி இமாமுக்கு. எதுல மார்க்கம் தேவையில்லையோ ஆட்சி அதிகாரம் எல்லாம் கிடைத்தால் பெற்றுக் கொள்ளலாம். அதுக்கு சட்டம் இயற்ற அதிகாரம் அல்லாஹ்வுக்கா? எதுக்கு அல்லாஹ்வுக்கு இல்லையா? இவர் சொல்லுவது தொழுகைக்கு அல்லாஹ்வுக்கு அதிகாரம் கிடையாது. உன் தொழுகை எப்படி இருக்கணும்? சட்டம் இயற்ற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இல்ல. நீ தொழுகிற தொழுகை எப்படி என்று சொல்ற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு. நீ வைக்கிற நோன்பு எப்படி என்ற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு. நீ எப்படி ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு. நீ எப்படி திக்ர் செய்ய வேண்டும், தஸ்பீஹ் செய்ய வேண்டும், அவனை துதிக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு. இந்த அதிகாரத்தை, சட்டம் இயற்றுகிற அதிகாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட கொடுக்கவில்லை. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், உண்மையில் அல்லாஹ் கொடுக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட என்ன சொல்றான்? இன் அலா ருஸுலி இல்லல் பலாகுல் முபீன். ரசூல்மார்கள் தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர வேறு வேலை கிடையாது. ரசூல் என்ன பண்ணணும்? அல்லாஹ் சொன்னதை எடுத்துதான் சொல்லணுமே தவிர கையில மடியில போட்டு சொல்லக்கூடாது. இன் மா அலா ருஸுலி இல்லல் பலாகுல் முபீன். ரசூல்மார்களுக்கு எடுத்து சொல்வதை தவிர வேறு வேலையே இல்லை. இன் அலைனா இல்லல் பலாகுல் முபீன்.
யாசீன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரசூல்மார்கள் என்ன சொல்றாங்க? மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க, இன் அலைனா இல்லல் பலாகுல் முபீன், தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர வேறு வேலை எங்களுக்கு கிடையாது. அப்ப நபிமார்களுக்கு அல்லாஹ் சுமத்தின கடமை என்ன தெரியுமா? நான் என்ன சொன்னேனோ அதை சொல்லு, நீனா கையில மடியில போட்டு சொல்லிடாது. அல்லாஹ் ஒரு இடத்துல எச்சரிக்கிறான், வலவு தகவல அலைனா பாவல் அகாவில், இந்த முகமது என்னுடைய தூதராக நியமிக்கப்பட்ட இந்த முகமது என் பெயரிலே எதையாவது இட்டுக்கட்டி சொல்வாரையானால், இட்டுக்கட்ட மாட்டாங்க. நமக்கு சொல்றான், நம்ம சாபி மதகுக்கு சொல்கிறான், ஹனபி மதகுக்கு சொல்கிறான், சீகமார்கள் பீர்மார்கள் பின்னாடி போறமே, மனுஷனை கடவுளாக்குறமே, மனுஷனுக்கு சட்டம் ஏற்ற அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறோமே, நமக்கு பாடம் கற்பிப்பதற்காக நபிகள் நாயகத்துக்கு சொல்வது போல சொல்லுகிறான். வலவு தகவல அலைனா பாவல் அகாவில், இந்த முகமது என் பெயர்ல எதையாவது இட்டுக்கட்டி சொல்வாரையானால் லஅகத்னா மின்ஹு பில் யமீன், வலக்கரத்தால் அவரை பிடிப்பேன். வலதுகை இடதுகை கொஞ்சம் வலது கம்பு தானே, அங்க வலதுகைன்னு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கு எல்லாம் ஒண்ணுதான். வலக்கரத்தால் பிடிப்பேன் அர்த்தம் என்ன? இறுக்கமா பிடிப்பேன், வலக்கரத்தால் பிடிப்பேன். சும்மல கதானா மின்ஹுல் வதீன், அவருடைய நாடி நரம்பை தரிப்பேன். நான் சொன்னதுக்கு மேல அவராக உன்னை சொன்னார்னு வை, விட மாட்டேன், பிடிச்சிருவன்ல அப்படிங்கிற. அப்ப என்ன அர்த்தம்? நபிமார்களுக்கு கூட அல்லாஹ் சொன்னதை எடுத்து சொல்ற அதிகாரம் இருக்கே தவிர அல்லாஹ் சொல்லாததை கண்டுபிடிச்சு சொல்ற அதிகாரம் கிடையாது, உருவாக்கி சொல்ற அதிகாரம் கிடையாதுன்னு பாக்குறோம். இன்னும் சொல்ல போனால் வஹியாக வருவது மட்டும்தான். இதை விளங்கிட்டால எல்லாம் மதுகபு மாயை இருக்க, மதுகபு மாயை உங்கள்கிட்ட விளங்குறதா இருந்தால் இதை மட்டும் விளங்குங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில அவங்களுக்கு இரண்டு நிலை இருந்தது. ஒரு நிலை என்ன? வஹியின் அடிப்படையில் மக்களுக்கு சொல்கிற செய்திகள். இன்னொரு நிலை என்ன? வஹி இல்லாத நிலையில் மனிதர் என்ற முறையில் அவர்கள் எடுக்கிற முடிவுகள். நீங்கள் எதை பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறீர்கள்? வஹி அடிப்படையில் சொன்னார்களே அதை பின்பற்றுவதா உங்களுக்கு கடமையே தவிர, வஹி இல்லாமல் மனிதர் என்ற முறையில் சொன்னார்களே செஞ்சாங்களே அதை பின்பற்ற அவசியமே கிடையாது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோதுமை சாப்பிட்டாங்க. நம்ம சாப்பிட அரிசி சாப்பிடவே இல்லை, சோறு பிரியாணி எல்லாம் தெரியாது, அரிசி அங்க கிடையாது. இப்ப நம்ம எல்லாரும் கோதுமை சாப்பிடணுமா? இப்ப இதுல வஹியா இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோதுமை சாப்பிட்டது அந்த ஊர் வழக்கப்படி. அவங்க சிலோன்ல பிறந்திருந்தாங்க, புத்தகத்துல பிறந்திருந்தா சோறு தான் சாப்பிட்டுருப்பாங்க. அவங்க அரபு நாட்டில் பிறந்ததுனால அந்த ஊர்ல என்ன உணவோ அதை சாப்பிட்டாங்க. அப்ப அந்த சோறு சாப்பிட்டது அவங்க மட்டும், ரொட்டி சாப்பிட்டது என்பது அவங்க மட்டும் சாப்பிடல, அபூஜஹலும் சாப்பிட்டான், அபூலஹப் தான் சாப்பிட்டான், எதிரியா தான் சாப்பிட்டான். என்ன விளங்குது? அவங்க ரொட்டி சாப்பிட்டது வஹீனால இல்ல, அந்த ஊர்ல இருந்தா அப்படித்தான் செய்ய முடியும் என்று அவங்களா எடுத்துக்கொண்ட ஒரு முடிவு. ரொட்டி திங்கிற சுன்னத்துன்னு சொல்லக்கூடாது. ஒட்டகத்துல போனாங்க. அப்ப நீங்க குடும்பம் ஒட்டகத்துல வரணும், இப்ப கிடையாது, கார்ல வரலாம், பஸ்ல வரலாம். ஏன் ஒட்டகத்துல போனாங்கன்னா அவங்க மட்டுமே ஒட்டகத்துல போனாங்க? நபியான பிறகு ஒட்டகத்துல போனாங்களா? நபியாவதுக்கு முந்தையும் போனாங்க, நபியான பிறகும் போனாங்க. அவங்களை ஏத்தவனும் போனான், அவனும் ஒட்டகத்துல சண்டைக்கு வந்தான், இவங்களும் ஒட்டகத்துல சண்டைக்கு போனாங்க. அப்ப ஒட்டகத்துல போற சுனத்து சொல்ல முடியுமா? ஒட்டகத்தில் அவர்கள் போனார்கள் என்றால் அது வகை இல்லை. இருக்கிற வசதியை மனிதன் பயன்படுத்திக் கொள்வான், அதுக்காக வேண்டி போனார்கள், ஒட்டகத்துல போனாங்க. அதே மாதிரியா தான் ஒவ்வொரு விஷயத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வர்றாங்க. இது ரொம்ப அற்புதமான ஒரு ஹதீஸ், நிறைய விஷயங்களுடைய குழப்பங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஹதீஸ். மதீனாவுக்கு வந்த புதுசுல மதீனாவுல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா விவசாயம். விவசாயம்னா பேரிச்சமர விவசாயம். ஆண் மரம் பெண் மரம் இருக்கும், ஆண் பாலை பெண் பாலைன்னு இருக்கும். அது ரெண்டையும் ஜாயிண்ட் பண்ணி அவங்க விவசாயம் பண்ணுவாங்க. நல்ல மகசூல் ஆகும், நிறைய உற்பத்தி ஆகும். ஆணு பெண்ணு கலந்தா தானே உற்பத்தி ஆக முடியும். அது மனிதனுக்கு மாத்திரம் அல்ல, உயிரினங்களுக்கு மாத்திரம் அல்ல, மரஞ்செடி கொடிகளுக்கும் அதான் நீதியாக எல்லாம் வைத்திருக்கிறான். அப்ப அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர்றாங்க. அதை பாக்குறாங்க, உங்களுக்கு பிடிக்கல, என்னடா கிறுக்குத்தனமா இருக்குது, என்ன பண்றீங்க கேக்குறாங்க. இல்ல இந்த மாதிரி நாங்க பண்ணுவோம், எங்களுக்கு நல்லா உற்பத்தி ஆகும். அவங்க சொல்றாங்க லவ்லம் தஃபலு, இது செய்யாம இருக்கலாம், அப்ப நல்லா தெரியல, பார்த்த நல்லா இல்லையே அப்படின்ட்டாங்க. சஹாபாக்கள் விட்டாங்க. எதை விட்டுட்டாங்க? இந்த ஆண் பாலையும் பெண் பாலையும் சேர்த்து அந்த ஒட்டு விவசாயம் பண்ணுவதை